வணக்கம். இந்த வீடியோ ஃபிசிக்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அந்த சாப்டரில் ஒரு டெஸ்ட் 1. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பிடிஎஃப் லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதே மாதிரி ஆன்சர் கீயும் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஆன்சர் கீக்கான லிங்க் இருக்குது. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து ஆன்சர் கீ வந்து டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த டெஸ்ட்டோட பேட்டர்ன் எப்படி இருக்குது, எவ்வளோ நேரம் வேணும், அந்த இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். எம்சிக்யூ நம்ம எல்லாமே நம்ம வந்து நீட் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி பேட்டர்னில் கொஸ்டின்ஸ் இருக்குது. 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 × 4 100 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ்க்கு எழுதுகிறோம். டியூரேஷன் அப்படின்னு பார்த்தா 30 மினிட்ஸ். 30 மினிட்ஸில் முடிக்கிறதுக்கு பார்க்கணும். அதை விட கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல, ஆனால் 30 மினிட்ஸ் டைமுக்குள்ளே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதிகமானாலும் அதை விட அதிகமானாலும் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு பாருங்கள். டெஸ்ட்டை வந்து எல்லா கொஸ்டின்ஸும் முடிக்கிறதுக்கு பாருங்கள். எல்லா கொஸ்டின்ஸ்னால் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் முடிக்கிறதுக்கு பாருங்கள். பட் 30 மினிட்ஸில் முடித்தா நல்லது. அது மாதிரி அந்த 30 மினிட்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு முடிச்சுட்டு கரெக்ஷனும் நீங்களே பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டை முடிச்சுட்டு ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் கீயை பார்த்துட்டு நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணுறப்ப கரெக்ட் ஆன்சருக்கு +4 மார்க் போடுங்க. ராங் ஆன்சராக இருந்தது அப்படின்னா -1 மார்க் போடணும். கொஸ்டினே அட்டன் பண்ணல அப்படின்னா அது வந்து எதுவும் கிடையாது, அது எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ கரெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து எவ்வளோ மார்க்ஸு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து 25 கொஸ்டின்ஸில் ஒரு 15 கொஸ்டின் வந்து கரெக்டு அப்படின்னா 15 × 4 60 மார்க்ஸ் வரும். ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து ராங்காக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த மாதிரி வரும். 15 கொஸ்டின்ஸ் கரெக்டாக 15 × 4 எவ்வளவு 60. அடுத்து 5 கொஸ்டின்ஸ் வந்து ராங்காக அட்டன் பண்ணிங்களா -1, அப்போ -5. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும் 55 மார்க்ஸ் வரும். 100க்கு 55 மார்க்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதனால் நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணணும். தெரியாத கொஸ்டின் சுத்தமாக எதுவுமே தெரியல அப்படிங்கிற கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணிவிட்டு மார்க் வந்து நெகட்டிவ் மார்க் வர மாதிரி வச்சுக்கோன்னா, நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணிட்டு தெரியாத கொஸ்டினை விட்டுறது நல்லது. இந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு எவ்வளோ மார்க்கு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் பேட்டர்ன், இவ்வளோ நேரம் தேவைப்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் ரெடியாக எடுத்து வச்சுட்டு அந்த பேப்பரில் கொஸ்டின் நம்பர் நம்ம வந்து கொஸ்டின் நம்பரை போட்டு அதுக்கான ஆப்ஷன் எழுதுனா போதும். ஏவா, பியா, சியா, டியா அப்படின்னு சொல்லிட்டு 25 கொஸ்டின்ஸ்க்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை கையில் வச்சுட்டு கரெக்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி மார்க் போடுங்க. எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய நேம், எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறது சொன்னீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இதை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியும். நம்ம அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணுறது வசதியாக இருக்கும். அப்படி இல்லைனாலும் கமெண்ட்ஸில் போட்டதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய மார்க்ஸை வந்து அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூ.